அவளுக்குன்னு வேற யாரும் வேண்டாமாக்கா? ஜீவா, கதிரு, கண்ணு இவங்கெல்லாம் எனக்குன்னு இல்லையா? இருக்க மாட்டாங்களா என்ன? என்னதான் அன்பா இருந்தாலும் பெத்த புள்ளைக வேற, இவக வேறக்கா. இல்ல, நான் அப்படி நினைக்கல. இவன் உன்னை ஏமாத்தினவன் தானோ? இவன் குடும்பத்துக்காக, இவன் தம்பிகளுக்காக, இவங்க அம்மாவை நீ பாத்துக்கணுங்கிறதுக்காக ஓ சந்தோஷத்தை கெடுத்து வந்தானோ? உன் வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம செஞ்சவன் இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வா. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா? இனி நான் பேசலாமா? ஆமா, எனக்கு குழந்தை இல்லதான். இவர்தான் என்கிட்ட வேண்டான்னு சொன்னாரு. தம்பிங்க ஆளாகிற வரைக்கும் குழந்தைங்களை பத்தி யோசிக்க வேண்டான்னு சொன்னாரு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தா இவர் என்ன செஞ்சிருக்க முடியும்? இல்லனா நான் அப்பவே கோச்சிட்டு வந்திருந்தா நீ என்ன துரத்தி விட்டுருப்பியா? இல்லல. ஆனா நான் வரலன. ஏன் வரலனா? எனக்கு இவர் சொன்னது தப்பாவே தெரியல. தனா, ஆனா நீ பேசாத. 2 நாளா நீதான் பேசிட்டு இருக்க. எனக்கு கொஞ்சம் பேச விடு. ஆனா கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேனா? வரக்கூடாதுன்னு இல்லன்னு. எனக்கு இங்க எந்த பிரச்சனையுமே இல்லன்னு. இருந்தா தானே வருவேன். நான் அம்மா ஆகலதான், எனக்கு புள்ள பிறக்கலதான். ஆனா நான் அதுல வருத்தப்படுறேன்னு உன்கிட்ட வந்து சொன்னேனா? மாமா கல்யாணம் ஆன அன்னைக்கு தானே சொன்னாரு. அதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு புள்ள வேணும்னு நான் பிடிவாதமா இருந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? என்ன விட இவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். குழந்தை வேண்டான்னு முடிவெடுக்கிறது பெரிய விஷயமானு கேட்டா ஆமா, பெரிய விஷயம்தான். அதையே நான் சாதாரணமா செய்யறேனா? இவர் மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். இவர் என்கிட்ட எவ்வளவு அன்பு வச்சிருந்தா என்னால அதை செய்ய முடியும்னு யோசிச்சிருக்கணும். என்ன தானா பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கற? நான் இன்னும் பேசி முடிக்கல அண்ணி. நான் என்ன செய்யணும், நான் எங்க இருக்கணும், எந்த வீட்ல வாழணும், இதெல்லாம் நான் முடிவு பண்ணணும்னு. நீ கூப்பிட்ட உடனே என்னால பின்னாடி வர முடியாது. திமிர பாத்தீங்களா அவளுக்கு? இது திமிரு இல்ல அண்ணி, பாசம். இது ஏன் வீடு. என்னால என் வீட்டை விட்டுட்டு வர முடியாது. உங்களுக்கெல்லாம் நான் என் குழந்தைங்களுக்காக ஏதோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி எல்லாம் தோணலாம். அந்த பசங்க எப்படி என்ன தாங்குறாங்க, எம்பிட்டு பாசமா இருக்காங்க, எனக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிக்கிறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பாசம் ஒண்ணு ஒத்தையடி பாதை இல்லையே, 2 பக்கமும் இருந்தாதான் அது நிலைக்கும். நான் கொடுக்கறத விட 1000 மடங்கு அன்பும் பாசமும் இந்த வீடு எனக்கு கொடுக்கறதுனாலதான் எனக்கு குழந்தை இல்லைங்கிறது ஒரு விஷயமாவே தெரியல. எனக்கு குழந்தை வேண்டாங்கிறது மாமாவோட முடிவு மட்டும் இல்ல, என்னோட முடிவும் தான். அந்த முடிவை நான் சந்தோஷமா தான் எடுத்தேன். அந்த முடிவு தப்புன்னு இது வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதும் இல்ல, யோசிக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் அது மனப்பூர்வமா எடுத்த முடிவு. அத பத்தி நான் யாருக்கிட்டையும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ அண்ணனாவே இருந்தாலும் ஏன் வாழ்க்கைக்குள்ள புகுந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு. பேசுதானோ நல்லா பேசு. அப்படியாவது இந்த மனுஷனுக்கு நல்லா உரைக்கட்டும். தேவைதான் இவருக்கு. நல்லா பேசு. உன்னை நோகடிக்கிறதுக்காக நான் பேசலன்னு. நான் எங்கேயும் வரமாட்டேன். இது ஏன் வீடு.
என் குடும்பம். நான் இல்லனா பசங்க தேடுவாங்க. என்னால அவங்க இல்லாம இருக்க முடியாது, அவங்களால நான் இல்லாம இருக்க முடியாது. நான் சந்தோஷமா இல்லைன்னு நீ நினைச்சினா அது உன் கற்பனை. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு இது வரைக்கும் எந்த குறையும் இல்ல, இனியும் வராது. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ மாமாவாக ஆசைப்பட்ட, மடியில உட்கார வச்சு காது குத்தணும்னு ஆசைப்பட்ட, எல்லாம் சரிதான், நியாயம்தான். ஆனா அது நடக்கலங்கிறதுக்காக நான் சந்தோஷமா இல்லைன்னு நீ முடிவு பண்ணா அதுக்கு நான் என்னென்ன செய்ய முடியும்? இது வரைக்கும் என் மாமா என்ன அழ வச்சதே இல்ல. அப்படிப்பட்ட மாமாவை அழ வச்சுட்டு என்ன உன் கூட கிளம்பி வர சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு? தானா, போதும் தானா, இதுக்கு மேல எதுவும் பேசி என்னையும் ஜெகாவை ஒரே நேரத்துல கொல்லாத. மாமா போதுமா? உங்க தங்கச்சி உங்க மூஞ்சில நல்லா கரியலி பூசிட்டா. இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஏன் அவளா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாதான் வருவீங்களா? நீ நடிக்கிறதானா? நீ சந்தோஷமா இல்ல, நீ நடிக்கிற. உன் கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு. வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு நீ இவன் சொன்னதை கேட்டு எப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தியோ அதே மாதிரிதான் இப்பவும் இவனுக்காக தப்பான முடிவு எடுத்திருக்க. இது தப்புன்னு கூடி சீக்கிரமே உனக்கு புரியும். அன்னைக்கு நீ இந்த அண்ணனை தேடி வருவ. நான் இப்பவும் சொல்றேன், என் தங்கச்சி என்ன சொன்னாலும் சரி, நீ ஒரு துரோகி, நன்றி கெட்டவ. அயோக்கிய, என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்த பாவி. அண்ணா, தானா, ஜெகா பேசட்டும். ஏய், நடிக்காதடா. இப்ப சொல்றேன், உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. நீ இனி எனக்கு யாரும் இல்ல, மச்சானும் இல்ல, ஃப்ரெண்டும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. தெரியாம கூட என் மூஞ்சில முழிச்சிடாத, துரோகி, பச்சை துரோகி. அண்ணா, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. நீங்க ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? வேலை இல்லையா? கடைக்கு போங்க, போய் வேலையை பாருங்க. நீ எப்படி தானா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற? ஜெகா எப்படி பேசிட்டு போனேன்னு பார்த்தே இல்ல? ஒன்னும் இல்ல மாமா, அண்ணன் தானே, எப்படி இருந்தாலும் வந்து பேசிதானே ஆகணும். எங்க போயிட போகுது? அப்படி இல்ல தானா, தப்பு என் மேல தானே இருக்கு. ஜெகா கோவப்படத்தானே செய்வாப்புல. ஜெகா பேசுறதும் நியாயம்தானே தானோ? அவன் பேசுறதானே கேட்டுத்தானே ஆகணும். நீ ஏன் தானே குறுக்க பூந்து தேவையில்லாம பேசுன? அண்ணனும் நீங்களும் வேற ஏதாவது பேசியிருந்தா
நான் குறுக்க வந்திருக்க மாட்டேன். அண்ணன் என்ன வீட்டுக்கு திரும்ப கூப்பிடுது, என்ன போக சொல்றீங்களா? அப்படி இல்லை தானா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜெகா வந்து சொல்லலடா மட்டும் நான் செஞ்சது சரியாயிருமா? நான் ஒவ்வொரு நாள் இதை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள வெம்பிட்டு இருக்கேன். நான் உனக்கு செஞ்சது அநியாயம் தானே தானா, எந்த பொண்டாட்டினாலும் சகிச்சுக்க முடியாத துரோகம். மாமா, இதுக்குதான் நான் அண்ணன் கிட்ட அப்படி பேசினேன். திரும்ப என்ன இப்படி பேச வைக்காதீங்க. இல்லை தானா, குழந்தை பெற்றுக்க வேணா நான் உன்கிட்ட கேட்டிருக்க கூடாது, சத்தியை வாங்கியிருக்க கூடாது. ஜெகா சொன்ன மாதிரி கல்யாணம் ஆன அன்னைக்கு ஒருத்தன் பொண்டாட்டிகிட்ட கேட்டா எந்த பொண்ணாக இருந்தாலும் வேற வழி இல்லாமல் சரின்னு தான் சொல்லுவா. ஏன் சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனே தானா. மாமா போதும், நிறுத்துங்க. இதையே கேட்டு கேட்டு என்னால முடியல. இல்லை, சும்மா ஏதாவது சொல்லாததானா. நீ ஒரு நிமிஷம் கூட குழந்தை இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டதே இல்லையா? என் மேலே உனக்கு கோபம் வந்ததே இல்லையா? இல்ல மாமா, அப்படி எனக்கு கோவம் வந்திருந்தா நான் உங்ககிட்ட பேசிருப்பேன். நீங்க என்ன செஞ்சிருப்பிய? இல்லைன்னா நான் எங்க வீட்டுக்கு போயிருப்பேன். அவங்க என்ன துரத்திய விட்டுருப்பாங்க? மாமா, நான் அப்படி எதுவுமே செய்யலையே மாமா. ஏன்னா எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல மாமா. கல்யாணம் ஆகி வரும்போது இந்த வீடு எந்த நிலைமையில இருந்ததுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பா இல்லாம, அம்மாவும் உடம்பு சரியில்லாம, நிறைய கடனோட 3 தம்பிங்களோட கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தீங்க. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டானோ, அது கஷ்டமா இருக்கும்னு நீங்க என் அண்ணன் கிட்ட சொல்லிருக்கீங்க. எல்லாம் அண்ணன் என்கிட்ட சொல்லிச்சு. எல்லாம் தெரிஞ்சு நான் விரும்பிதான் மாமா உங்களை கல்யாணமே பண்ண. அந்த பதட்டத்துல இந்த வீட்டுக்கு வரவ உங்க தம்பிங்களை கொடுமைப்படுத்துவான்னு நீங்க நம்பினது சரிதான் மாமா. அதுதானே என்கிட்ட சொன்னீங்க. எனக்கும் அதுல சம்மதம் இருந்தது. அது சரியா தப்பா அப்படி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்ல மாமா. மாமா, தயவு செஞ்சு நல்லா கேளுங்க. திரும்பவும் சொல்றேன், இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ 3 பேரும் சின்ன பசங்க. நான் அவங்கள என் பிள்ளைங்களா நினைச்சுதான் பாத்துக்கிட்டேன், வளர்த்தேன். இப்பவும் 3 பேரையும் நான் என் பிள்ளைங்களா தான் பாக்குறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ 3 பேரும் சின்ன பசங்க. நான் அவங்கள என் பிள்ளைங்களா நினைச்சுதான் பாத்துக்கிட்டேன், வளர்த்தேன். இப்பவும் 3 பேரையும் நான் என் பிள்ளைங்களா தான் பாக்குறேன். அதனாலதான் எனக்கு குழந்தை இல்லைங்கிற கவலையே வந்ததில்ல, இனியும் வராது மாமா. நான் எடுத்த முடிவு தப்புன்னு என்னைக்குமே யோசிச்சதும் இல்ல, யோசிக்கவும் மாட்டேன். தயவு செஞ்சு இனிமே இத பத்தி பேச வைக்காதீங்க. நீங்களும் இத பத்தி புலம்பாதீங்க. மாமா, நீங்க எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல மாமா. நீங்க பண்ணதான் நினைச்சிருந்தா இந்த வீட்ல என்னால எப்படி மாமா இருந்திருக்க முடியும்? அதுவும் இவ்வளவு சந்தோஷமா? மாமா, என்னை இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த குழந்தை விஷயம் இங்க இதோட நிக்கட்டும். யாரு கேட்டாலும் ஆமா எங்களுக்கு 3 பசங்கன்னு தம்பிங்க பேரை சொல்லுங்க. அதையும் மீறி யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. முல்ல, ஆகாஷ் காதுகுத்து ஃபங்க்ஷன்ல உங்க அம்மா கூட எனக்கு குழந்தை இல்லாத விஷயத்த அங்க வச்சு பேசினாங்கல்ல, அதை வச்சு சண்டை வந்தப்போ என்னடா இது ஒரு பிரச்சனையாவே இருக்கேன்னு நினைச்சு அன்னைக்கு நான் அழுத. அப்ப தம்பிங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க தான் நீ உங்களுக்கு பிள்ளைங்க, கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்போம், யார் கேட்டாலும் இத போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீ பாக்குறல முல்ல, 3 பேரும் என் மேல எவ்வளவு உயிரா இருக்காங்கன்னு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? ஏன் யாருமே புரிஞ்சுக்காம என்ன போட்டு கஷ்டப்படுத்துறிய? நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா அதை நம்பாம நான் கவலையாதான் இருக்கேன்னு சொன்னா நான் என்ன மாமா செய்ய முடியும்? என்னால முடியல மாமா, முடியல.
பாத்தியா முல்லை, இப்போ கூட அவ எனக்காகத்தான் பேசிட்டு போறான். நான் என்ன செய்யட்டும்? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. ஆனாலும் நீங்க அக்காவுக்கு பண்ணது தப்புதான் மாமா. அக்கா எவ்வளவு சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியல மாமா. அக்கா, என்ன முல்லை? ஒண்ணும் இல்லக்கா. முல்லை, ம்? மாமா கிளம்பிட்டாரா? ம், நான் அங்க இருந்தா என்ன நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பாரு. அதான் நான் இங்க வந்துட்டேன். மாமாக்கு மட்டும்தான் வருத்தமா? உங்களுக்கு இல்லையா? எனக்கு என்ன வருத்தம்? எனக்கு தெரியும்க்கா. மாமா வருத்தப்படுவாங்கன்னு தான் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. ஆனா உங்களுக்கும் வருத்தம் இருக்குதான். ஆமா, நீ பார்த்த. சும்மா போவியா? அது எப்படிக்கா ஒரு பொண்ணு இவ்ளோ பெரிய முடிவு எடுக்க முடியும்? உங்களுக்கு தான் இதெல்லாம் பெரிய முடிவா தெரியுது. எனக்கு ஒன்றும் தெரியல. சும்மா சொல்லாதீயக்கா. நான் சும்மா சொல்றேன்னு நீயா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு குழந்தை வேணுங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ள ஆசை இல்லையாக்கா? குழந்தை பெத்துக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்பட்டு தான் பெத்துக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? உன்கிட்ட சொன்னாங்களா? இல்லையாக்கா? யாருக்கு தெரியும்? இந்த வயசுல கல்யாணம் ஆகணும், இந்த வயசுல குழந்தை பெத்துக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் செய்றாங்க. அவ்வளவுதானே? அக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. நான் உங்களை பத்தி தான் கேக்குறேன். என்ன கேக்குற? நிஜமாவே ஒரு தடவை கூட குழந்தை பெத்துக்கலன்னு நீங்க வருத்தப்படலையா? இல்ல. அது எப்படிக்கா முடியும்? அப்ப நான் நடிக்கிறேன்னு சொல்றியா? ஐயோ, நான் எங்கக்கா அப்படி சொன்னேன்? அப்புறம் எப்படி முடியும்னு கேட்டா என்னால முடிஞ்சுதே. முல்ல, எனக்கு இங்க பாசத்துல ஏதாவது குறை இருந்தா கூட ஐயோ எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு தோணி இருக்கும். எல்லாருமே என்னை இங்க நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு உயிர் தனியா வேணும்னுலாம் எனக்கு இது வரைக்கும் தோணல முல்ல. சரி, நீ இதோட விட்டுரு. கதிர்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காத. அவன் பாவம், அப்புறம் தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நான் எதுவும் சொல்லலக்கா. ம். முல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். போய் வேலையை பாரு. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். அது மட்டும் எனக்கு தெரியும். உங்க மேல எனக்கு நிறைய வருத்தம் இருந்தது. என் வாழ்க்கை மாறினதுக்கு நீங்க தான் காரணம்லாம் யோசிச்சிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். இப்ப என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தா பாவமா இருக்குக்கா. நீங்க யாருக்காக இதெல்லாம் செஞ்சீங்களோ அவெல்லாம் உங்க கூடவே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்க்கா. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது கேட்டீங்களா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். இல்ல, ஏன் கேக்குறீங்க? இல்லை, யார் முகமும் இங்கே சரியாகவே இல்லையே, அதான் கேட்டேன். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். இல்லை, வெளியே அண்ணி முகம் சரியாகவே இல்லை, ஏதோ யோசனையாகவே இருக்காங்க. வலிய எல்லார்ட்டையும் சிரித்த மாதிரி இருந்தது. அப்படியா என்ன? இல்லையா? அது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க.
இல்லை ஏதாவது இருந்து எனக்கு தெரியாமல் இருக்குமோன்னு கேட்குறேன். கடையிலையும் அண்ணன் சரியாகவே இல்லை. உள்ளே நிற்க முடியாமல் அடிக்கடி வெளியே போச்சு. அப்படியே கடைக்குள்ளே வந்தாலும் முகம் ஒரு மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு உங்க அண்ணன்ட்டே கேட்டிருக்கலாம்ல, கேட்கலையா நீங்க? சொல்லக்கூடியதாக இருந்தால் அண்ணனே சொல்லியிருக்கோம். அண்ணன் சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுன்னு தானே அர்த்தம். காலையில் ஜகா மாமா ஏதோ கோவமா வந்தார்ல, இவக என்ன இப்படி துருவி துருவி கேட்குறாக? எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அக்கா வேற சத்தியம் வாங்கியிருக்காக. நான் சொல்லாம இருக்கணுமே கடவுளே.